ஏலா சண்முகம் வந்திருக்கான். ஏன் உங்க அண்ணன் வந்திருக்கான், இங்க வாங்க முடியல? இல்லை இல்லை எதுக்கு அழுதா? இல்லை என்னாச்சு கேட்கும்ல, எதுக்கு அழுத? இல்லை அத நீ என்னத்த இந்த நேரத்துல பண்ணுற? மனுஷனா நீ? மொத்த வீடு எப்படி கலங்கி போயிருக்கு பாத்தியா? எங்க போற ஏது போறன்னு சொல்லிட்டு போறது இல்லையா? இதுல போன வேற சுவிட்ச் ஆஃப் பண்றது பெரியும் மாறி. அது போன இடத்துல கொன்று வேற ஆஸ்கல். எங்கடா போய் தொலைஞ்ச? போன் ஆஃப் பண்ணி போட்டு எங்க போனேன்னு சொல்லு. இவங்க பட்ட பாட்ட பார்த்து எனக்கே கதி கலங்குது. ஒருத்தி அண்ணன் வரலன்னா சாக போறேங்கிறா, ஒருத்தி அண்ணன் வராட்டி சோறு திங்க மாட்டேங்கிறா. சண்முகம், ஏன் எல்லாரும் இப்படி போட்டு பாடா படுத்தி வைக்கிற? எங்க போன நீ? அது ஆத்தால பார்க்க போனேன். ஆத்தாவை பார்க்கவா? நான் இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். உங்க அப்பாக்கு கூட தெரிய வேண்டாம், சரியா? எதுக்கு எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சிருக்கீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரது கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. கோயில வச்சு போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என் போனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுங்களா? சரி, இனிமேல் நடக்காம பாத்துக்கிட்டேன். அதுக்காக நீங்க சாப்பிடாம இருப்பீங்களோ? சாப்பிடலாம்ல? என்னல பேசுற நீ? அந்த முத்துப்பாண்டி கிட்டயும் உன் மாமன் கிட்டயும் முட்டிட்டு நிக்கல, அவனுங்க உன் மேல கங்கணம் கட்டிட்டு நிக்கானுவ. இந்த மாதிரி நேரத்துல உனிய காதலைன்னா எங்களுக்கு என்னென்னமோ நினைக்க தோணுது இல்ல? பாவல இந்த பிள்ளைய உனிய காதலன்னு அது கண்ணுல இருந்து வர்ற கண்ணீர் நிக்கவே இல்ல. ஐயா, தயவு செய்து இந்த மாதிரி நேரத்துல நீ எங்கேயாவது போறேன்னா சொல்லிட்டு போயா, சொல்லாம போவாது. அப்போ அதான் வந்துட்டோம்லப்பா, இனிமேல் எங்கிட்டு போனாலும் சொல்லிட்டு போதேன். பாருங்க, அண்ணனுக்கு எதுவும் ஆகாதுல. இந்த அண்ணனோட உசுறு என் உடம்புல இல்ல, உங்க கையில கொடுத்து வச்சிருக்கேன். உடம்பு எங்கிட்டு சுத்தினாலும் அது உசுரை தேடி வந்துதாம்ல அவன. யாரு? உங்க அம்மையத்தான் சொல்லுதேன். போல என்னாச்சுங்க? அர்த்தராத்திரில எழுப்பிக்கிட்டு என்ன வேணுங்க? பசிக்குதா? நான் வேணா தோசை ஊத்துட்டா? நீ ஊத்துற தோசை எல்லாம் போதும். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல். நீ ஏன் கோவிலுக்கு வந்த? நீ மட்டும் வரலல்ல, அந்த ரத்னாவும் அங்க வந்திருக்கா. பாண்டி பைய அதை பார்த்திருக்கான். என்னையே ஏச்சுப்பட்டு அவ வெளியே வந்திருக்க. எவ்வளோ நெஞ்செழுத்தம்!
இப்ப நான் கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான். பதிலுக்கு பொய் சொல்லக்கூடாது, புரட்டி பேசக்கூடாது, நேரடியா பதில் வேணும். நீ எதுக்கு கோவிலுக்கு போன? கேட்கும்ல, சொல்லு. நீ எதுக்கு கோவிலுக்கு போன? சாமி கும்பிடுதான். மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. தோடு கிழிஞ்சு ரத்தம் வருது. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடு. மா, இங்க பாரு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. தலை சுத்துதா? வாமிட் வர மாதிரி இருக்கா? இல்ல. சத்தியம் பண்ணிட்டி. எனக்கு சத்தியம் பண்ணிட்டி. மா, முதல்ல காயத்துக்கு மருந்து போடலாமா? அத கொடு. டேய், புடிச்சுக்கோடா. ஏய், எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணுன்னு சொல்லுதல்ல. இப்ப எதுக்குமா சத்தியம்? அப்பா என்ன அடிச்சு முடிச்ச பிறகு உன்கிட்ட தான் வருவாங்க. உசிரே போனாலும் கோயில்ல நடந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லக்கூடாது. ரத்னாவுக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணது தெரிஞ்சது 2 பேருமா சேர்ந்து வெங்கடேசன் குடும்பத்தை கொன்னே போட்டுருவாங்க. புரியுதா? சத்தியம் பண்ண போறியா இல்லையா? சத்தியமா நான் சொல்ல மாட்டேமா. போதுமா? நானும் சத்தியமா சொல்ல மாட்டேமா. நீ இப்ப மருந்து போட்டுக்கோமா. முதல்ல டிடி போடணும். அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு பிபி செக் பண்ணணும். அந்த பிபி மிஷின் எடுத்துட்டு வா. சாரிமா. என்னடி முழிச்சிட்டாளா? பொறுத்ததெல்லாம் போதும்மா. இதுக்கு மேலேயே நீ இவர்கிட்ட அடியும் உதையும் வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்ல. என் கண்ணு முன்னாடியே உன்னை அடிக்கிறாங்க. பெத்த தாயின்னு கூட பார்க்காம அந்த முத்துப்பாண்டி நின்னு வேடிக்கை பாக்குறான். குடும்பமாமா இது? வயித்தெரிச்சலா இருக்குமா? வார்த்தைக்கு வார்த்தை நீ அனாதை அனாதைன்னு சொல்றாரு. அனாதையாமா நீ? உனக்கு குடும்பம் இல்ல, அண்ணன் இல்ல. எவ்வளவு கேவலமா இருக்காருமா இவரு. போதும்மா, எல்லாம் போதும். இனிமே மீதி இருக்கிற வாழ்க்கையில நீ நிம்மதியா இருமா. நான் போயிட்டா நீ என்னடி செய்வ? மா, நான் உன்ன மாதிரி இல்லம்மா. படிச்சவ டாக்டர்மா நானு. என்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பொணத்தை பார்த்தே நான் பயப்படாதவன். இவங்களை பார்த்தா நான் பயப்பட போறேன்? மா, நிச்சயம் சிவபாலன் சண்முகத்தை கூட்டிட்டு வருவான்.
அவன் வந்தான், நீ தயவு செஞ்சு சண்முகத்தோட போயிடுமா. இந்த தாலி, கல்யாணாலும், புருஷன், இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் எதுவுமே தேவையில்லம்மா. சொன்னா கேளுமா, நீ கிளம்பிடு. அத்தா, என்ன நடந்தாலும் சரி, எங்க அம்மாவை எப்படியாவது கூட்டு போயிடத்தா. உன் கூட வந்து அம்மா உசுரோடவாது இருக்கும். இங்கே விட்டு போனா அப்புறம் போனமா தான் போவோம் அத்தா. போய் அத்தைய கூப்பிடல. எனக்கு அம்புட்டு தைரியம் இல்லத்தா. நான் இங்கேயே நிக்குதேன், நீ போய் கூப்பிடத்தா. அத்தை அத்தை வாத்த போலாம். இனி ஒரு நிமிஷம் இந்த நரகத்துல இருக்க வேண்டாம். நீ போலாம், வா. என்னட்டே இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்க? நீ போட்டு உள்ளர போட்டே உன் புருஷன் சொல்லுதேன், உள்ள போ. இம்புட்டு தூரம் வந்துட்ட, இந்த படிய மட்டும் தாண்டி இறங்கி வாத்த, வாசப்படி தாண்டி வாத்த. நீ யாரும் இல்லாத அனாதை இல்லாத. உனக்கு உங்க அண்ணன் இருக்க, அண்ணன் குடும்பம் இருக்கு, அண்ணன் மவன் நான் இருக்கேன். என் வீட்டுக்கு வாத்த, நான் மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டு தான். நீ ஆசீர்வாதம் பண்ணாதான் என் கல்யாணம் நடக்கும். உன் பொண்ணு சொல்றேன், நீ போ. பாக்கியா வேணால வேணாம். தப்பு பண்ணுத நீயே. கட்டின புருஷனை விட்டுட்டு போனா ஊர் என்ன பேசும்? உன்னைய காரி திப்பு மாடி. இப்ப மட்டும் நீ போன, இந்த வீட்டுக்குள்ளார மறுபடியும் நீ கால் எடுத்து வைக்க முடியாது. அதுக்கு நான் விட மாட்டேன். போயிட்டே அவ்வளவுதான், அப்படியே போக வேண்டியதுதான். நீ நல்லா யோசிச்சுக்க. நான் செத்தாலும் இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. மா, உள்ள போமா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு இறங்கி வந்துகிட்டே இருக்க. படி இறங்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் உன் பொஞ்சாதி. இறங்கிட்டா அவ என் அத்தை. இனி ஒரு அடி அவன் மேல பட்டுச்சு, சாப்பாடு இருக்கா, ஆனா சாப்பிட கை இருக்காது.
தைரியமான ஆம்பளையா இருந்தா என் அத்தை மேல கை வைல பாப்போம். வாத்த டாக்டர் வந்துட்டாங்கம்மா. கொஞ்சம் விலகுங்க, இதா, நான் என்னன்னு கொஞ்சம் பாக்குறேன். மூச்சு இழுத்து விடுங்கம்மா. இல்லை என்னாச்சு பழுதுட்டு இருக்கீங்க? அதான் அத்தையை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம்ல, முதல்ல அழுகை நிப்பாட்டுங்களேன். கண்ண தொடங்க. என் விரல உத்து பாருங்க, விரலையே பாருங்க, நல்லா ஊத்து பாருங்க. நல்ல வேலை, கான்சியஸா தான் இருக்காங்க. கடவுளே. அடிச்சதுல மூளைக்கு ஏதோ ஆயிருக்கும்னு நினைச்சேன், அப்படி ஒண்ணும் ஆகல. பயப்பட வேண்டாம், லோ பிரஷர் தான். அப்படின்னா அவங்க சாப்பிடல, அதனால வந்த மயக்கம் தான். ஏன்டா அதான் நான் போறப்பவே சொன்னல, செத்த சாப்பிட்டு போன்னு சொன்னல, கேட்டியா? உன் அத்தை பசி தாங்க மாட்டா, அவளுக்கு 1 மணி நேரத்துல நீ சமைச்சு முடிச்சிடுற என்ன? சரிப்பா. காரம் தூக்கலா வைக்கணும், அப்புறம் உப்பு கம்மியா இருக்கணும் அவளுக்கு, என்ன புரிஞ்சுதா? சரிப்பா. ஆ. எப்பா நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அத்தை நம்ம வீட்ல சாப்பிட்டதே இல்லையே. இன்னுமா அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு ஞாபகம் வச்சிருக்க? ஏலா, என்ன உங்க அண்ணன் தான் உங்க மேல பாசமா இருப்பான்னு நினைச்சியோ? உன் அண்ணனுக்கு நான் அப்பல, அவ என் உடம்பு இருந்தவா, அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு. அது இந்த கட்டை வேகிற வரைக்கும் மறையவே மறையாது. எத்தனை வருஷம் ஆசை தெரியுமா அது? என் தங்கச்சி என் வீட்டுக்கு கூட்டு வந்து அவளுக்கு வயிறார சோறு போடணும், விதவிதமா போடணும்னு ஆசைப்பட்டேன். ஓடி போன வீட்டுல சோறு திங்க கூட சவுந்தர பண்டி சொல்லிட்டாரு. அதனால முடியாம போச்சு. கழுத சண்டையோ சடவோ அந்த முருகனா பார்த்து ஒன்னு இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கா. உன்னை விட்டுடனா அதுக்குதான்ல இது. அப்பா இப்ப எதுக்கு சாப்பிட கூப்பிட்டுட்டு அத்தைய அழ வச்சிட்டு இருக்க? விடுப்பா. சரி, நான் இத போய் கழுவி சுத்தம் பண்றேன். ஏ கனி, ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கோ, அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் எடுத்துட்டு வந்துரு என்ன? சரிப்பா. 4 பாத்திரத்தை எடுத்துக்கோ. உடைய பெத்தல்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஐயா பாத்து பேச்சு கூட அப்படி சொல்லிடாதீங்க. அப்பா பேச்ச தட்டாம செஞ்சாலும் செஞ்சிருவாவ. இல்ல ஜனியா, நீயே சொல்லி கொடுப்ப பிள்ளைக்கு போல போ. அப்போ சுடு தண்ணி நீ முதல்ல போ, உன் வாய் சூட போற எனக்கு போ. சாப்பிட என்னப்பா செய்ய, பசிக்குதே. ஐயா நான் வேணா ஓடி போய் எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? நிச்சயமா பழைய சோறு ஏதாவது வச்சிருப்பா. என்னல என்ன பார்த்தா என்ன மத்தியானத்துக்கு பழைய சோறு திங்கிற மாதிரி தெரியுதா? ஐயா மன்னிச்சிருங்கய்யா, எங்க வீட்டுல அதானே இருக்கும், அதத்தான் சொன்னேன். தேவையில்லை தேவையில்லை. என்ன அவ என்ன பட்டினி போட்டு அவ வழிக்கு கொண்டு வர பாக்காளா? மாட்டேன்ல நானு, நான் மாட்டவே மாட்டேன். அவட்ட
இந்த சவுந்தர பாண்டிக்கு பயத்தை விட கௌரவம் வந்தாலே பெருசு. தெரியுதா? ஒரு காலமும் நான் எதுக்காகவும் படிஞ்சு போக மாட்டேன்ல. சோத்துக்கு என்னப்பா செய்ய? ஏன்ல என்ன உன் அம்மே இல்லைன்னா சொரே இல்லாம போயிருமா உலகத்துல? இல்ல சனியா, நீ அந்த மாணிக்க ஹோட்டலுக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லி சாப்பாடு வாங்கிப்பா. ஐயா காசு இல்ல நான் சொன்னேன்னு சொல்லிதான் அப்புறம் அதுக்கு காசு நிக்க தலையை சொரிஞ்சிட்டு போ, வருஷம் வாங்கிப்பா போ. வாங்கிட்டேன். பட்டினி போட்டா இது என்னதியா? பை ரொம்ப கனமா இருக்கும் போல இருக்கு. ஆமாண்ணாச்சி, நம்ம ஊர்ல எல்லாம் ஐஸ் மீனா தானே கிடைக்கும். அத விடியத்துக்கு முன்னாடியே தூத்துக்குடி போயிட்டு போட்ல இருந்த ஃப்ரெஷ்ஷா இறக்கி இருக்கு. மீன் வாங்கினா கேரி பேக்ல தானே கொடுப்பாங்க. இது என்ன மூட்டை? அத்தை வந்திருக்காவுல, அத உடிச்சதெல்லாம் வாங்கி அடிச்சு கொடுத்தா தானே சந்தோஷப்படுவாவ. சால வாழெல்லாம் வந்துச்சு, அதுல 1 கிலோ 1 கிலோ வாங்கிருக்கு. நல்லா நண்டு கொளுத்து போய் வந்துச்சா, அதுல ஒரு 1.5 கிலோ அள்ளி போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் கூட கொஞ்சம் தொட்டுக்க கனவா 1 கிலோ. இது அத்தனையும் உங்க அத்தைக்கா சர்வால்? பின்ன பிறந்துட்டு வந்திருக்காவுல, தங்கச்சி கைப்பக்கத்துல நல்லா சாப்பிட வச்சு அன்னார பாக்கணும்ல. அண்ணாச்சி, பிறந்த வீட்டுல சீராட்டுறதுன்னா இப்படிதான் இருக்கணும். இப்பதான் உங்க அப்பா முழு ஆட்டையும் பாட்டா பிரிச்சு உள்ள கொண்டு போனாரு. அப்படியா? நீங்க என்னடான்னா கடல்ல இருந்து காவா வெட்டி டைரக்டா எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். சரி சரி, இப்படி சாப்பிட்டா எனக்கே வயிறு வலிக்கும். உங்க அத்தை தாங்குவாங்களா? வாங்கணும்லா. இங்க இருந்து போறப்ப ஒரு 10 கிலோவாவது ஏறி போனா தானே என் மாமா அடிக்க வந்தா எது திணிக்க முடியும். சரி சரி, நான் போய் ரெடி பண்ணுதேன். அண்ணாச்சி, இங்கிட்டு தான் சாப்பிடணும் நீங்க. சரி சரி, வேட்டை இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்து வசதியா போச்சு. நல்ல வேட்டை இருக்கு. சாப்பாடே போடாம கொல்றது ஒரு ரகம். ஆனா நீங்க குடும்பமா சாப்பாட்டாலேயே அடிக்கிறீங்களே, பா முடியல. நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்புறேன். பரணி, சத்தையிரு கேரியர்ல சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போ. பாரு, மாமா மேல உனக்கு அம்புட்டு கரிசனமாடி. அது கரிசனம் மாமா மேல இல்ல, சிவபாலன் மேல. ஓ, கூட பிறந்த தம்பி மேல உனக்கு பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க சிக்கிக்கு அதிகமா இருக்கு இல்ல கண்ணி? கிண்டல் பண்ணாதீங்க டி. இரு எடுத்தாரேன். இதுல எல்லாமே தனித்தனியா வச்சிருக்கேன். வறுத்த கறி எல்லாம் அடியில வச்சிருக்கேன், சரியா? மறக்காம சிவபாலனை மிச்சம் வைக்காம சாப்பிட சொல்லு. இந்தல, உங்க வீட்டுல போய் இலை தேட வேண்டாம், இங்க இருந்து எடுத்துட்டு போ. இவ்ளோ தீன தலையில சுமந்துட்டு போணுமா? ஏட்டி, கார்ல அங்க இடமா இல்ல? மா, நான் ஆட்டோல வந்தேன். சண்முகம், நீயே வண்டியில என்ன டிராப் பண்ணு. வா போவோம். நீ சொல்லி நான் மறுபேச்சு சொல்லிருக்கனா? ஏலே சம்மு, இப்ப எதுக்கு நீ அங்கிட்ட எல்லாம் போய்கிட்டு? பேசாம இங்கே இரு. ஏன்? அவ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போகட்டும். சம்மு, நீ ஆட்டோ பிடிச்சு கொடுத்துருப்பா. என்னத்துக்கு? நான் போனா என்னவா? என்ன தலையை சீவிடுவாவளோ? ஏலே, எதுக்குலே வீண் வம்பு? அவங்க ஏற்கனவே கோவத்துல இருக்காவ. பொண்ணை பார்த்ததும் இன்னும் மண்டைக்கு ஏறும். சண்டை தானே வரும். மா, சண்டை போட்டா இப்ப என்ன? நாங்க என்ன அனாதையா? எனக்கு என் தாய் மாமா இருக்காரு, தாய் மாமா மகன் இருக்கான். என்ன என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி சொல்லுடைய தங்க புள்ள. மா, அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சா தாங்கிப்பாங்க. வீட்டை விட்டு துரத்துனா கால்ல விழுந்து கதறுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் ஆள் இருக்கு,
நாங்களும் எதிர்த்து நிப்போன்னு அவங்களுக்கு தெரியணும். புரியுதா? சண்முகம், நீயே என்ன எங்க வீட்ல டிராப் பண்ணு. நீ வர. செஞ்சிட்டா போச்சு, வா போவோம். இல்ல சம்முவா, நாலு தங்கச்சோட சேர்த்து உனக்கும் செஞ்சு வைக்கணுங்கன்னா தெம்பு இல்லையா என்ன? வாழ போவான். பாவம் சண்முகம், சிவபாலன் பட்னியா கிடக்குறான். சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துடவா? தாராளமா, உறுதியா சொல்லுதல. ஏலே சீக்கிரம் வாழ, நிறைய சொல்லி இருக்கு, போலாம். ஏலா, உன் தங்கச்சியை கேட்டா தரமாட்டேன், ஆனா என் தங்கச்சி கூட சுத்திவியா? என்ன கோட்டிக்கார மாப்பிள்ளையா இருக்கே நீ? என்ன இப்பதான் நான் பரணி கூட சுத்துதானோ? விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒன்னதானே சுத்துதான். இல்ல பரணி, என்ன புதுசா கேட்க உன் அண்ணன்? அதான் இவனுக்கு உன் தங்கச்சியை தர்றதும் நான் உன் கூட சுத்துறதும் ஒன்னா சண்முகம். இங்க பாருங்க, நீ ரத்னாவை அசிங்கப்படுத்துற மாதிரி சண்முகம் பண்ண மாட்டான். ஜென்டில்மேன், தெரிஞ்சுக்கோ. என்னையா சொல்லுத? தேங்க்யூ தேங்க்யூ. உன் காலு ஸ்ட்ராங்கு, அதனாலதான் அன்னைக்கு முறுக்குனாலும் தப்பிச்சுது. ஆனா உன் கை அப்படி இல்லல. ஒரு இழுத்துன்னு வச்சுக்க, தோல்ல இருந்து உருவிட்டு வந்துடும் என் கையோட ஜாக்கிரதை. பொம்பளை ஆளு மேல கை வைக்கிறது என்னதான் பழக்கம்? உங்க வீட்டுல என்ன பழகி கொடுத்துருக்காவ? தப்புல தப்பு. ஏல, அம்மையோட சேர்ந்துகிட்டு இவ்வளவு செய்றியா? விடல. பெரியவங்க சொன்னா மதிக்கணும்ல, அதனாலதான் விட்டு இருக்கேன். என்னப்பா அது? பொறுமையா இல்லடி. இப்ப நான் என்ன செய்யட்டும்? உள்ள போகவா இல்ல சண்முகம் கூட போகவா? இந்த போட்டின்னு துரத்தி விட 2 நிமிஷம் ஆகாது எனக்கு. ஆனா உன் கல்யாணம் குறுக்க நின்னு தடுக்குது. பாப்பாடியே பாப்பா, நானா நீங்களான்னு பாத்துக்கலாம். உள்ளப்பா, விடுறப்பா. இத சொல்றதுக்கு இவ்ளோ நேரமா? சரி சண்முகம், நான் உள்ள போறேன். பாய். இல்ல பரணி, எதுவா இருந்தாலும் உடனே கால் பண்ணு புள்ள. மாப்பிளைக்கு இன்னும் அத்தானோட கைப்பக்கம் சரியா புரியலன்னு நினைக்கேன். இன்னும் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டாதான் தெரியும். பரவ என் மேல தன்னால மரியாதை வந்து விடும்ல. மாமா வர மாமா. மாப்பிள கை பத்திரன். இதுல எந்த குடம்? இது என்ன ரெட்டை பிள்ளையார் மாதிரி 2 குடம் இங்கே. இது என்ன தண்ணி? இது என்ன தண்ணி? இதுல எந்த தண்ணி குடிக்கிற தண்ணி? சமையலுக்கு ஒண்ணு, கழுவுறதுக்கு ஒண்ணுன்னு வச்சிருப்பாளோ? இது குடிச்சு பாப்பா. என்ன இது சொம்பு உள்ள போக மாட்டேங்குது. இந்தா, என்ன இது குடத்துக்குள்ள சொம்பு போக மாட்டேங்குது. என்ன கழுது இது? இங்கேயும் எதுவும் இல்லை. லோட்டா எங்க? ஒரு புண்ணாக்கியும் காணும். இப்படி ஒரு சொம்ப குடத்துக்குள்ள நுழையாத மாதிரி வச்சுட்டா என்ன என்னால தண்ணி குடிக்க முடியாதுன்னு நினைச்சாலோ? பாக்கியம். இப்ப பாரு, வடக்கண்ணு வடக்கண்ணு வாடா. இதோ கால் பண்ணிட்டாங்கல்ல. யாரு? 2வது லவ் பேர்ட் அம்மா தான். ஹலோ, ஆமா யார் அது? ரத்னா போன்ல இருந்து பாகியம் தானே பேசுறது. கேட்டி, உனக்கு விளையாட்டு போகவே போகாதா? என்னடி செய்தார் உங்க அப்பா? அத பத்தி உனக்கு என்னம்மா?
நீ பாட்டுக்கு அங்க சந்தோஷமா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? மனசு கேட்க மாட்டேங்க. அவரு சீனி போட்ட காபி குடிக்க மாட்டாரு. அது அவருக்கு பிடிக்காது. கருப்பட்டி போட்டு தான் கொடுக்கணும். நீ போட்டு கொடுத்தியா? அதெல்லாம் முடியாது. நல்லா உன் ஆட்டுன்னு ஆட்டி வச்சார்ல, கொஞ்ச நாள் அவர் அனுபவிக்கட்டும். உன் அருமை அவருக்கு தெரிய வேண்டாமா? ஏட்டி, வயசாயிடுச்சுல, அவர் பாவம்ல. ஏன் அவர் மட்டும்தான் பாவமா? நீ பாவம் இல்லையா? இனிமே இந்த மாதிரி கால் பண்ணனு வெயி, தேடி வந்து நானே உன் மண்டையில கொட்டி வைப்பேன். போன் ரத்னா கிட்ட கொடு. ரத்னா, அத்தை இந்த பரணி கேட்டி, அவங்க கேட்டா போன் பண்ணி கொடுத்துருவியா? நான் என்னடி செய்ய? உன்கிட்ட தானே பேசுதாக. இனிமே எனக்குன்னு இல்ல, யாருக்கும் போனை போட்டு கொடுக்காத, புரியுதா? எங்களே யூனிஃபார்ம் எங்க யூனிஃபார்ம் கேக்குறான்ல. இங்க அடுத்த ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நீ போனை வை, நான் அப்புறமா பேசுறேன். சிவபாலா, சீக்கிரமா போடா. அவன் பீரோ உடைச்சிட கிடிச்சிட போறான். போடா. என்ன நானா? அதுவும் சரிதாம்ல. இல்ல முத்துப்பாண்டி, எங்கல தொம்பியும் தொங்கச்சியும்? அவங்க ரூம்ல இருக்காங்கப்பா. சொல்லுங்கப்பா. நீ ஒண்ணு செய்யி. நாகுபாமதி வேண்டாம். நீ போய் உங்க அம்மையை கூட்டு வந்துரு. அம்மாவை கூட்டிட்டு வரவா? பின்ன என்ன, ஆட்டுக்குட்டியா கூட்டு வர சொல்றேன். உங்க அம்மையை தான் சொல்றேன். பாட்டில நான் சொன்னேன் சொல்லாண்டா. நீ அழைக்கிற மாதிரி கூட்டிட்டு வந்துரு. அப்பா, எனக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு. இல்ல பெத்த அப்பன்னா நான் சொல்லுவேன். ஸ்டேஷன்ல வேலை இருக்கு, கார்பரேஷன்ல வேலை இருக்கு. சொன்னதை செய்யல. நீ போ. நீயா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு உன் அம்மையை கூப்பிட்டு வா. போ. என்னடா காட்டு சிங்கம் திடீர்னு சர்க்கஸ் சிங்கமா மாறிடுச்சு? பொண்டாட்டிய கூப்பிடுறது கூட கௌரவம் பாக்குறாரு. எல்லாம் நேரம்க்கா. போலப்பா. நான் தான் பாத்தியாலே, அவங்க பாண்டி அனுப்பி வச்சு என்ன கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. பார்த்தேன். எசிகே, அத்தைக்கு பதனி கொண்டு வந்திருக்கேன். ஒரு பெரிய சும்பா கழுவி எடுத்துருவாங்க. பார்த்த உட்காரு, உனக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். வா. பாவம்ல அவரு, சரியான சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாவ. நான் போறோம்ல. அண்ணே, அத்த முதல்ல உட்காரு. உட்காரு. இந்தா குடி. உனக்கு ஒரு கதை சொல்லவா? ஒரு ஊர்ல ஒரு பைத்தியக்காரன் இருந்தானா. விடிய காலையில அவன் ஐத்தமவன் சிவபாலன்றவன் பதறடிச்சு ஓடி வந்தான். ஐயோ, என் அம்மா என் அப்ப அடிச்சே கொண்டுடுவான் போல இருக்கு, தயவு செஞ்சு வந்து காப்பாத்து மாமா, காப்பாத்து மாமான்னு கதறினேன். அந்த பைத்தியக்காரன உடனே அவன் பின்னாடியே ஓடி போய் ஐத்திய பார்த்து, ஐத்த எங்க இருக்க, வா அத்த, நாங்க இருக்கோம்னு சொன்னான். மாமங்காரன் ஊர்லயே பெரிய தலை கட்டி. அத பத்திலாம் அவன் கவலைப்படாம அவனுக்கு நேருக்கு நேரு நின்னு தைரியமா கத்திய காட்டி பேசி, அத்த நீ ஒன்னும் அனாதை கிடையாது, நாங்க இருக்கோம், நீ கிளம்பி வான்னு அத்தைய அள்ளி போட்டு கூட்டியான்ட்டான். ஏன்னா அது வெறும் அத்தை இல்ல,
அவனுக்கு இன்னொரு அம்மா இல்ல. நான் உன்னை தப்பா சொல்லல. இப்ப அந்த அத்தம்மாவன் நீலி கண்ணீர் வடிச்சிட்டு வாசல்ல நிக்கான். அதையும் நம்பி அத்தை போறேன்னு சொல்லுது. மாமா அடிச்சான்னு சொல்லி இந்த பைத்தியக்காரன் அத்தைய கூட்டாந்தா மாமா மவன் கூப்பிடுறான்னு அத்தையும் இப்ப கிளம்பி போதேன். அப்ப அந்த பைத்தியக்காரனுடைய வார்த்தைக்கு என்ன மரியாதைன்னு கேட்க போனன்னு முடிவு பண்ணிட்டல அத்தை. போ, தப்பு இல்ல. ஆனா நீ திரும்ப போனா அவர் உன்னை எப்படி நடத்துவாரு? மரியாதையா நடத்துவாரா? சரி, அதை விடு. சரி, உன்னை இனிமேல் அவர் அடிக்க மாட்டாருன்னு ஏதாச்சும் உத்தரவாதமாவது இருக்கா? சொல்லு. அவ பொம்பளை பிள்ளை, அவளால என்ன பண்ண முடியும்? இல்ல, ஏன் செய்ய முடியாது? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல.